ஹாய் நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு பாலா சாரோட ஃபேன்ஸ் அண்ட் அருண் விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்துட்டு எல்லாரும் செம்ம ஹாப்பியில் இருப்பாங்க. இப்போ வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா பாலா சாரோட ரீசெண்ட் டைம்ஸ் ஃபிலிம்ஸ் என்ன தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கும். என்ன படம் வர்மா அப்படிங்கிற படம் வந்துட்டு ஓடிடியில் வெளியாச்சுடா, அது ஓடிட்டிங்க. சரி, அப்புறம் என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கும் போது நாச்சியார் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கும். அண்ட் அப்படியே கட் பண்ணா இப்போ வந்துட்டு நம்ம பாலா சார் வந்துட்டு வணங்கான் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு எடுத்து அந்த படத்தோட டீசர் இன்னைக்கு வெளியா இருக்கு. வணங்கான் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எஸ், கண்டிப்பா வணங்கான் வந்து நம்ம சூர்யாவை வச்சு எடுக்க வேண்டிய ஒரு படம். அது பாதி வரைக்கும் லைட்டா ஒரு சின்ன ஒரு சீன்ஸ் எல்லாம் பாதி வரைக்கும் எடுத்து போட்டோ ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல, சில பல பிரச்சனைனால, அதுக்கப்புறம் வந்து சில கான்ட்ரவர்சினால, அப்புறம் வந்துட்டு சூர்யா சாருக்கும் மாலாவுக்கும் மனக்கசத்தினால வந்துட்டு அந்த படம் நிகழவில்லை, நடக்கவில்லை அப்படிலாம் போட்டு அந்த படம் வந்து மொத்தமா டிராப் ஆயிடுச்சு. ஸோ இதுல உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் மாஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதே வந்துட்டு முதல்ல தப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு வணங்கான் படம் சூர்யாவும் பாலா சாரும் வந்துட்டு சேர்ந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சினால, ஏதோ மனக்கசப்புனால, ஏதோ பிரச்சனையில வந்துட்டு இந்த படம் டிராப் ஆயிடுச்சு. பாதி ஷூட்டிங் நடந்துட்டு அப்புறம் கிட்டி செட்டி உள்ள வந்தாங்க. அண்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து படம் நடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு தெரியல, திடீர்னு படம் டிராப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நடக்கும்னு சொல்லி டிராப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து உண்மையான கருத்து என்ன அப்படிங்கிற வந்துட்டு அந்த பாலா சார் வந்துட்டு அது அறிக்கையா வெளியிட்டு இருந்தாரு. ஸோ அந்த அறிக்கை என்ன அப்படின்னா வந்துட்டு இப்ப படிக்கிறேன் பாருங்க. டிசம்பர் 2022 வந்துட்டு இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா வந்துட்டு படிக்கிறேன். வணக்கம், என் தம்பி சூர்யாவுடன் இணைந்து வணங்கான் என்ற புதிய திரைப்படத்தை இயக்க விரும்பினேன். ஆனால் கதையில் நிகழ்ந்த சில மாற்றங்களினால் இந்த கதை சூர்யாவுக்கு உகந்ததாக இருக்குமா என்ற ஐயம் தற்போது எனக்கு ஏற்பட்டுள்ளது. ஸோ அந்த கதையில வந்துட்டு திருத்தம், லைக் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம், கதையில சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. லைக் வந்து படம் நடந்துட்டு இருக்கும்போது, ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது வந்துட்டு லைட்டா அவருக்கு வந்து இது ஒரு டவுட் வந்துருக்கு. சரி, இது வந்துட்டு நம்ம சூர்யா சாருக்கு வந்துட்டு ஒத்துக்கு போகுமா, இது வந்துட்டு கரெக்டா இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்துட்டு பிதா மகன் அண்ட் வந்துட்டு இன்னும் ஒரு படம் கூட எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் எல்லாம் வந்துட்டு எல்லாம் பார்த்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து கரெக்டா இருக்குமா சூர்யா சாருக்கு அப்படின்னு அவரே யோசிச்சிருக்காரு. ஸோ யோசிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா, என் மீதும் இந்த கதையின் மீதும் முழு நம்பிக்கையுடன் இருக்கின்றார் சூர்யா. இவ்வளவு அன்பும் மதிப்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் என் தம்பிக்கு ஒரு அண்ணனாக என்னால் ஒரு சிறு தர்ம சங்கடம் கூட நேர்ந்து விடக்கூடாது என்பதும் என் கடமையாகவும் இருக்கிறது. எனவே வணங்கான் திரைப்படத்திலிருந்து சூர்யா விலகிக் கொள்வது என நாங்கள் இருவரும் கலந்து பேசி ஒரு மனதாக முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அவருக்கு மிகவும் வருத்தம் தான் என்றாலும் அவரது நலன் கருதி எடுத்த முடிவு இது. நந்தாவின் நான் பார்த்த சூர்யா, பிதாமகன் நீங்கள் பார்த்த சூர்யா போல் வேறு ஒரு தருணத்தில் உறுதியாக இணைவோம். மற்றபடி வணங்கான் படப்பிடிப்புகள் தொடரும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதுல வந்துட்டு அவங்க முக்கியமா பிளேஸ் பண்ண போற அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் நந்தா அண்ட் பிதாமகன். ஸோ இதுல வந்துட்டு அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடான ஒரு கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்ம சூர்யா நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஷேடான கேரக்டர்ஸ் வந்து நடிச்ச அவர் வந்துட்டு இப்போ இந்த படம் வந்துட்டு பண்ணும்போது நம்ம டீசரை பார்த்து எனக்கு புரிஞ்சு. ஸோ அதை போக சொல்றேன் என்ன அப்படின்னா வந்துட்டு இதை பண்ணும்போது சிலப்போ அது வந்துட்டு சூர்யா சாருக்கு ஒத்து போகாம லைக் வந்துட்டு இதே தாங்க அங்க பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணிடுச்சுன்னா லைக் அது வந்து டிராப் ஆயிடும். ஸோ அந்த படம் வந்துட்டு வேஸ்டா போயிடும். லைக் வந்து ஹிட் ஆகல நான் என்ன பண்றது. ஸோ அதனால வந்துட்டு சூர்யா அவரோட நலன் கருதி இந்த படத்தை டிராப் பண்றேன் அப்படின்னு மொத்தம் முடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு நோட் கொடுத்திருந்தாரு. என்னன்னா வந்துட்டு இது வணங்கான் படப்பணிகள் தொடரும் அப்படின்னு. ஸோ யாரை வச்சு பண்ண போறாரு, எதிர வச்சு பண்ண போறா அப்படிங்கிற பேர் அது அடிபடாம இருந்துச்சு. அடுத்து கடைசியில் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சீன் வந்துட்டு டக்குனு வந்தது என்ன அப்படின்னா அருண் விஜய் சார் இதுல படம் பண்ண போறாரு. ஸோ அருண் விஜய் சார் தான் இந்த கேரக்டர்ல ஃபுல்லா நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு அதுதான் அவர் கன்ஃபார்ம் ஆகி அப்புறம் பாலா சாரோட அருண் விஜய் இணைகிறார் அப்படின்னு போட்டு வணங்கான் அப்படிங்கிற போஸ்டர் எல்லாம் வந்துச்சு. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு நடந்துட்டே இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட இதுல வந்துட்டு நான் ஒன்று சொல்ல வச்சிருந்தேன்ல, இந்த கதை வந்துட்டு சூர்யா சார் ஏன் விலகணும்னு நம்ம பாலா சார் நினைச்சாருன்ட்டு. ஸோ அதுல வந்துட்டு நடந்த கதை என்னன்னா, இந்த டீசரை பார்க்கும்போது லைட்டா நம்ம விக்ரம் இருக்கார்ல, நம்ம பிதாமகன் படத்துல நம்ம விக்ரம் இருக்கார்ல அப்படி பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுலயே வந்துட்டு நம்ம அருண் சார் பண்றாரு. ஸோ அதே கேரக்டரிசம் மாதிரி ஒன்னா கலந்து எடுத்து அண்ட் அப்படியே வந்துட்டு நந்தா படத்தையும் தூக்கி உள்ள போட்டா எப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு படத்தை எடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த இதை பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. பட் இதுல வந்துட்டு அருண் விஜய் சார் நடிச்சிருக்காரு. ஸோ உண்மையிலே வந்துட்டு அந்த ஸ்கிரீன் பிளே தோற்றம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் கதை டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு படம் ஹிட் ஆக போகுது, எந்த அளவுக்கு கதை ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இப்போதைக்கு அந்த டீசர் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோரி பிளாட் மாதிரி லைட்டா டீகோட் மாதிரியும் பண்ண போறோம். ஸோ இது வந்து எது உங்களுக்கு டீகோடா ஸ்டோரி பிளாட்டா என்ன சொல்ல வர கன்ஃபியூஷன் ஆயிருந்துச்சுன்னா தப்பா நினைக்காதீங்க. இது நான் சொல்றேன், அது என்னன்னு நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்னியாகுமரியில ஒரு ஃபிஷர் மேன் இதுல நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டா அவர் பாக்குறதுக்கு ஃபிஷர் மேன் லுக்லாம் இருக்காரு. ஸோ ஃபிஷர் மேனா தான் நடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே கட் பண்ணா இதை பார்க்கும்போது வந்துட்டு இன்னொரு விதம் என்னன்னா வந்துட்டு டூரிஸ்ட். ஸோ டூரிஸ்ட் கைடா வந்துட்டு நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டூரிஸ்டோட கைடா என்ன சொல்ற ஃபிஷர்மேன்னா இப்ப டூரிஸ்ட் கைடுங்கிற இன்னும் ஒண்ணு இருக்கு. வாட்ச்மேனாட்டும் நடிச்சிருந்த மாதிரி இருக்குங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிஷர்மேனா இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அங்க வந்து ஏதோ பிரச்சனை சண்டை வந்து அதெல்லாம் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு ஒரு டூரிஸ்டா கப்பல்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கைட்லைன்ஸ் பண்ற மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இது நடக்கல அப்படின்னு திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல இருந்துட்டு அதுல வந்து ஏதோ கொண்டாடிட்டு இருக்காங்க, போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுலயே அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ண வந்துட்டு ஒரு கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு விசிலையும் ஊதிக்கிட்டு ஒரு வாட்ச்மேன் மாதிரி லைக் கூர்க்கா மாதிரி ஸோ ஏதோ ஒண்ணு யாரையும் பாதுகாக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. சரி, இதுல வந்துட்டு இவ்வளோ கிளாரிபிகேஷனான ஒரு டிஃபரன்ஷியேட்டான இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு கன்னியாகுமரி வந்து பேஸ்டா காமிக்கிறாங்க. இல்லைன்னா ஃபிஷர்மேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா அருண் விஜய் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு 3 விதமான ஸ்டோரி பிளாட் என்னோட மனசு தோணுதுங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு சிஸ்டர் வந்துட்டு யாராவது ஏதாவது பண்ணிருக்கலாம், லைக் வந்துட்டு கடத்திட்டு போயிருக்கலாம், கடத்திட்டு போகலாம் இருந்தாங்க. ஸோ கடத்திட்டு போயிருக்கலாம், தட் மீன்ஸ் வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு இதை தடுக்கிறதுக்காகவும் அதுக்காகவும் வந்துட்டு ஏதோ பண்ணிருக்கலாம். அதுக்காகவும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக விசிலையும் ஊதிக்கிட்டு வாட்ச்மேனோட அந்த இடத்துல நின்று இருக்கலாம். ஸோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி. ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்டியனேட்ல வளர்ற ஒரு பொண்ணு மாதிரி ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு அருண் விஜய் கூட பட்டையை போட்டுட்டு அந்த பொண்ணு இருக்குது, ஹிந்து கோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க. அண்ட் சர்ச்ல இருந்து நம்ம அருண் விஜய் சார் அப்படியே வெளில வரும்போது ஒரு அந்த ஆர்ச்சோட சேர்ந்து நம்ம அருண் விஜய் சாரை பார்க்கும்போது அந்த ஸ்டில்லே வந்துட்டு பயங்கரமாக ஷூட் வந்துட்டு செம்ம க்ளோவிங் ஆயிடுச்சு. ஒரு பாருங்க அந்த போட்டோவை. நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நடக்குது. தட் மீன்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இறங்கி ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு, அப்புறம் வந்து அப்படியே கட் பண்ணா வந்துட்டு லைக் ஒரு டாஸ்மாக்ல ஃபைட்டு, அப்படியே கட் பண்ணா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைட்டு. ஸோ நம்ம லியோவில் வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு போற மாதிரி வந்துட்டு நிறைய ஃபைட் நடக்குது. இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் அவரோட சிஸ்டரை யாரோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையலாம். அப்படியே வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு யாராவது வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இந்த ஃபிஷர் இதுல வந்துட்டு லைக் போதை பொருள் கடத்துதல் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது லைக் வில்லனை வந்துட்டு சமுத்திரகனியா காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே வக்கீல வந்துட்டு மிஷ்கின் சாரை காமிக்கிறாங்க. அவர் ஜட்ஜா வக்கீலான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2-3 கேரக்டர்ஸ் வந்துட்டு இப்படி சுத்தி காமிக்கும்போது சில பழைய கதையை தான் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. அந்த ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறதுனால வந்துட்டு என்ன பண்றது தெரியல. ஆனா படம் வந்தாதான் நமக்கு அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். ஓகே, இது நல்லா காமிச்சிருக்காங்க, இது நல்லா காமிச்சிருக்காங்க. பிதாமகன்ல வர விக்கிற மாதிரி நம்ம அருண் விஜய் சார் இருக்கிறது காரணம் வந்து இந்த கேரக்டர் தான் அப்படின்ட்டு எப்படி சொல்ற அந்த முடி அந்த ஷர்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா பிதாமகன்ல வர மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர் ஜெயில அடைச்சிடுறாங்க. ஜெயில அடைக்கும் போது அவர் வந்துட்டு ஒரு வைப்ரேட் கொடுக்குறாரு. அதை கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது உண்மையே விக்ரம் சார் மாதிரி தான் அந்த தோட்டம் அந்த பிஹேவியர் எல்லாம் இருக்குது. ஸோ அதுல என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த படத்துல காமிக்க போறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம படத்தை தெரிஞ்சுக்கணும். அண்ட் வந்துட்டு நம்ம விநாயகர் சிலையை வந்துட்டு இவர் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு கிணத்துக்குள்ள இருந்து அதை மரசும் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சிலை கடத்தலை பத்தி கூட இந்த படத்தை கொண்டு போகலாம். இல்லை நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டோரி பிளாட்டையும் கொண்டு சேர்த்து வச்சு அந்த கதையிலேருந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிஃபரன்ஷியேட் இருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த விநாயகர் பெரியார் சிலை வந்துட்டு ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஒழிச்சு வச்சிருக்கதான் இவர் எடுக்கிறாரு. அப்போ வந்து எடுக்கும்போது வந்துட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க, போலீஸ் சம்திங் ஸ்பெஷல் யாரோ இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய பெரிய ஆளுகள்கிட்ட இருந்து அந்த சிலை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக இருந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம். அதனால வந்து தங்கச்சியை வந்து ஏதாவது பண்ணி ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கலாம். ஸோ தங்கச்சியை காரணம் வந்து தேடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க வந்து பிரச்சனை நடக்கும் பார்த்தா அங்க இருந்து நிறைய சண்டை வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு வேற வழி இல்லாம டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு அங்க நிற்கும் போது அங்கேயே வந்துட்டு பிரச்சனை வருது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி தேடிட்டே இருக்கும்போது நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி என்னோட ஒரு ஒப்பீனியன் தான். இதுதான் கதையா வரும்னு தெரியாது. பட் இது கதையா வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல.
இதை விட டிஃபரன்ஷியேட்டா எடுப்பாங்க பாலா சார். இதை நம்ம வந்து நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். ஸோ அது கதையா வருமா வராதா அப்படிங்கிறது பாலா சார் தான் தெரியும். அண்ட் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த டீசர் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து நம்மளோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் டிகோட் பண்ணது அண்ட் நான் ஏதோ பேசியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த டீசரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் மாஸ்டர். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.